ஐபிஎல்லுடைய 18வது சீசன் எலிமினேட்டர் ஆட்டத்துல குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் மோதினாங்க. இந்த போட்டியில டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. டாஸ் வென்ற பிறகு பேசிய மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, முதல்ல பேட்டிங் செய்ய விரும்புறோம். பவுலிங் பிட்ச்ல புல்கள் அதிகமாக இல்ல, இதனால பிட்ச் துவக்கத்துல பேட்டர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கருதுறேன். ஆகையால முதல்ல களமிறங்கி பெரிய ஸ்கோர் அடித்தால் வெல்ல முடியும் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல களமிறங்கி பெரிய ஸ்கோர் அடிச்சாங்க. ரியான் ரிக்கல்டனுக்கு மாற்றாக ஜானி பேஸ்டோ ரோஹித் சர்மாவுடன் இணைந்து தொடர்ந்து பெரிய ஸ்கோர் அடிச்சாரு. ரோஹித் சர்மா அவருக்கு அடுத்தடுத்து 2 லட்டு கேட்சுகளை மிஸ் பண்ணாங்க. பவுண்டரி லைன்ல கோட்சே கேட்ச விட்ட நிலையில கீப்பர் மெண்டிஸுமே ஒரு கேட்ச விட்டுட்டாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரோஹித் சர்மா தொடர்ந்து அதிரடியாக விளையாடினாரு. பேஸ்டோவுமே இன்னொரு பக்கம் அதிரடி காட்டிட்டு இருந்தாரு. இருவருமே இணைந்து 44 பந்துகள்ல 84 ரன்களை குவிச்சாங்க. பேஸ்டோ 22 பந்துகள்ல 4 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் உட்பட 47 ரன்கள் அடிச்சாரு. ரோஹித் சர்மா 40 பந்துகள்ல 9 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் உட்பட 81 ரன்களை குவித்ததால ஸ்கோர் கிடுகிடுவென உயர ஆரம்பிச்சது. இதனை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அப்படின்னு அடுத்தடுத்து வந்த பேட்டர்களுமே டீசென்டான ஸ்கோர் அடிச்சதால மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயம் பண்ணாங்க. இந்த போட்டியில 4 சிக்ஸர்கள் அடித்ததன் மூலம் ஐபிஎல் வரலாற்றுல ரோஹித் சர்மா 300 சிக்ஸர்களை பூர்த்தி பண்ணிருக்காரா. கிறிஸ் கெயில் 357 சிக்ஸர்களுடன் முதலிடத்துல இருக்காரு. ரோஹித் சர்மா 2வது இடத்துல இருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.